ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் விஜய் வந்து சொல்கிறார், நம்ம குமரனோட ஷோ பார்த்துட்டு வந்தோம் தெரியுமா, அப்போவே உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். உன்னை எம்டி ஆக்கி அந்த சீட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணேன். உன்னை வர சொன்னால் நீ வந்து காரை எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் பண்ணிட்டு, அதனால தான் உன்னை திட்டின அன்னைக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. விஜயை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. விஜயும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. விஜய் வந்து சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம், என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காவேரி வந்து வெண்ணிலா சரியானதுக்கப்புறம் வெண்ணிலாவோட முடிவு என்னன்னு பார்த்துட்டு தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து டைம் ஆயிடுச்சு, உங்கள் அம்மா தேடி வர போகிறாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அனுப்புகிறாரு. காவேரி வந்து சாரதாவை பார்த்து பேசாங்க. நான் அப்படியே போயிட்டேன்னு நினச்சிட்டிங்களாம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் விஜய் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரியும் விஜயும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்க. இப்போ தான் மனசு ரிலீஃபாக இருக்குது, மனசில் இருந்தது எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் காவேரி கிட்ட வந்து தனியாக பேசினேன், மனசு விட்டு பேசினதுக்கப்புறம் இப்போ தான் தாத்தா எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிருக்கு. அவள் அந்த அக்ரிமெண்ட்ன்ற ஒரு விஷயத்தில் பயந்துட்டே தான் இருந்திருக்கா, நான் அதை வச்சு விளையாண்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் திரும்ப புதுசாக காவேரியை லவ் பண்ணி வீட்டில் பொண்ணு கேட்டு சண்டை போட்டு காவேரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா வந்து சந்தோஷப்படுறாரு. தேங்க்யூ.